10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம், 11 வந்து லாபஸ்தானம். அப்ப 2, 9, 10, 11 தொடர்பு, 12 வந்து மோட்சஸ்தானம், அதோடைய தொடர்பு. அப்ப 2 அத உங்களுக்கு வந்து 12 வந்து மறைவு ஸ்தானம் சொல்றதுனால அதை எடுத்துடுறாங்க. இருந்தாலும் வந்து அதை லக்குன்னு சொல்றாங்க, புதையல்னு சொல்றாங்க, எட்ட புதையல்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதை எடுத்துட்டாலும் 2, 10, 9, 11 இந்த 4 பாவங்களும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு பெற்றிருந்தா அவன் வந்து திடீர்னு ஒரு கோடீஸ்வரனாவோ பணக்காரனோ மகாதானயத்துக்கு வந்துருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை ஜோசியத்தில் இருக்கு. ஆனா அதை எனக்கு சரியா நம்பல. நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஜாதகத்துல குரு, சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் இணைஞ்சிருந்தா அவங்க வந்து ஓரளவுக்கு வெல்த்தா இருப்பாங்க. நீங்க வெல்த்துன உடனே இவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. இவங்களுடைய பணத்துக்கு ஒரு ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது. யாருடைய ஜாதத்துலையுமே ஸ்கேல் வச்சு அளக்கவே முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பார்த்தோன்னே ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஜோசியர்னாலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஜாதகம் என்பது நீங்கள் எந்த இடத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்த்தோன்னே ஒரு கோடீஸ்வரனுடைய ஜாதத்தை சொல்லிட முடியும்னா, அப்படி ஜோசிக்காரங்க இருந்தா நான் வேணா கூப்பிடுறேன் வாங்க, என்கிட்ட ஒரு 15-20 மல்டி நம்ம சென்னையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை வாழக்கூடிய பெரிய கோடீஸ்வரனுடைய ஜாதகம் இருக்கு.